2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி NDK மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே எடுத்து வரும் தனித்து போட்டி என்ற கொள்கையில் தற்போதும் மிக உறுதியாக உள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று அவர் பலமுறை அறிவித்துள்ளார். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என்று கூறியுள்ளார். மேலும் பிப்ரவரி 21, 2026 அன்று திருச்சியில் நடைபெறவுள்ள மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பிரம்மாண்ட கூட்டத்தில் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் TVK அரசியலுக்கு வந்தவுடன் இவ்விரு கட்சிகளும் இணைய வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டது. ஆனால் சீமான் அவர்கள் விஜயின் வருகையை வரவேற்றாலும் கொள்கை அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் காணும் என தெரிவித்துவிட்டார். தேர்தலில் நாம் தமிழர் மற்றும் தாவேக கட்சி தனித்தனி துருவங்களாகவே செயல்படும் என்று தற்போதைய நிலவரங்கள் காட்டுகின்றன. கூட்டணி ஏன் இல்லை என்ற கேள்விக்கு திரு சீமான் கூறும் முக்கிய காரணங்கள்: திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக தங்களை முன்னிறுத்துவதாகவும், சமரசங்களின்றி தங்கள் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புவதாகவும், கடந்த தேர்தல்களைப் போலவே 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்கள் என சமமான அளவில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என்று ஒரு பேச்சுண்டு. இருப்பினும் சீமானை பொறுத்தவரை நாங்கள் யாருடனும் சேரப்போவதில்லை, மக்கள்தான் எங்களுடன் சேர வேண்டும் என்பதுதான் அவரது தற்போதைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு.